ஹே காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பட்டு சாரியில் எப்படி 10 ப்ளீட்ஸுக்கு மேல் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் அகலமான பார்டர் சாரி எடுத்துருக்கிறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ளீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த செக்ஷனை மட்டும் அடித்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். அந்த அளவை ஃபர்ஸ்ட் அயன் பண்ணுறேன். அடுத்தது அங்கால தொங்கல் பக்கத்தில் குட்டியாக ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். அதை பிரபலமாக மடித்து அதை ஒரு அயன் கொடுத்துக்கொள்கிறேன். இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதல் ப்ளீட்ஸ் முன்னுக்கு தெரிய போகிறது கணக்கான ஒரு அளவுலையும், பின்னுக்கு இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ளீட்ஸ் அதிகமாகவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் பின்னுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சனோ அந்த ப்ளீட்ஸுன்ற அளவுக்கு மடித்து ஒரு அளவு எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று சாரியை மடித்து ஒரு அளவுக்கு கொண்டு வாங்க. ஃபைனலாக உங்களுக்கு நீங்கள் குட்டியாக பிடிச்ச ப்ளீட்ஸுன்ற அளவு கிடைக்கும். அதுக்கப்புறமா ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டில் பிடிச்ச மெஷர்மெண்ட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற எல்லா ப்ளீட்ஸையும் எடுத்துருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு மெஷர்மெண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். குட்டி குட்டி கட்டமாக இருக்குது. இந்த அளவில் மிச்சம் இருக்கிற எல்லா ப்ளீட்ஸையும் பிடிக்கிறேன். ஃப்ரண்ட் ப்ளீட்டை மட்டும் அப்படியே விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், எல்லா ப்ளீட்ஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் ப்ளீட் மட்டும் அகலமாக, மற்ற எல்லாமே குட்டியாக வந்திருக்கு. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். முன்னுக்கு இருக்கிற அதே அளவுக்கு எடுத்திங்கன்னு சொன்னால் எல்லாமே நார்மலாக எங்களுக்கு 7லேருந்து 8 ப்ளீட்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் நிறைய ப்ளீட்ஸ் வேணுமென்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ப்ளீட்ஸையும் இந்த மாதிரி நீங்கள் கீழே இருக்கிற அளவுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் மாராப்பு பகுதியை எங்களோட ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் பார்க்குறோம். இதை நீங்கள் குட்டி குட்டியாக மேலேருந்து கீழே ஒரு முக்கோண அளவுக்கு மனசில் வச்சுட்டு மேலே ஒடுக்கமாகவும் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு வர மாதிரி அயன் பண்ணணும். சில பேர் எடுத்தோடனே மேலே விரிச்சிருவீங்க ப்ளீட்ஸை. அந்த மாதிரி செய்யக்கூடாது. மேலே ஒடுக்கி அயன் பண்ணி கீழே விரித்து கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக சாரின்ற பல்லு நிற்கும். ஸோ நீங்கள் எடுத்தோடனே மேலுக்கு ப்ளீட்ஸை ஃபுல்லாக கட்டிடாதீங்க. இந்த மாதிரி பாருங்கள், மேலே ஒடுக்கமாக வச்சு குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி கொண்டு வரணும். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இது நீங்கள் ஃபுல்லாக உங்களோட இடுப்புக்கு கீழே போகிற அளவுக்கு இந்த ப்ளீட்ஸை நீங்கள் அயன் பண்ணணும். அதாவது உங்களோட ஷோல்டர் உயரத்துலேருந்து உங்களோட இடுப்பு அளவுக்கு நீங்கள் இதை அயன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பின்னுக்கு இழுத்தெடுக்கும் போது அந்த பின்பக்கமும் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அயன் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்திருக்குது. மேலே நல்லா ஒடுக்கமாக இங்கே ஷேப்பாக எனக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.